திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர்கள் துதியினை படிப்பதற்காக தென்காசி மாவட்டம், தென்காசிக்கு அருகாமையில் உள்ள வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தை சேர்ந்த சிவ திரு பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள். வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி. பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல் மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரான் திருத்தாள் போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதுமச் சேவடி போற்றி, கருவூர் தேவர் கடல் இணை போற்றி, பூந்துருத்தி அம்பிகாட நம்பிகள் போற்றி, கண்டராதித்தர் கடலடி போற்றி, வேணாட்டடிகள் விரைகளல் போற்றி, திருவாலி அமுதனார் திருவடிகள் போற்றி, புருஷோத்த நம்பி பூங்கழல் போற்றி, சேதிராயரடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி, திருவாலவாய் உடையார் நிழல்தாள் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கலல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நல்தாள் போற்றி, கல்லாட தேவர் கடலடி போற்றி, கபில தேவ நாயனார் கடலினை போற்றி, பானதேவ நாயனார் பொற்றாள் போற்றி, இளம்பெருமான் அடிகள் இணைத்தாள் போற்றி, அதிராவடிகள் அருங்கலல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி, நம்பியாண்டார் நம்பி நல்தாள் போற்றி, செல்வமணி குன்றத்தூர் சேக்கலார் அடி போற்றி. திருச்சிட்டம்பலம். நன்றி ஐயா. அருமை 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 அருமை. அடுத்து திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் ஒரு சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்டிரண்டனவும் புவனம் உய்ய இருக்கடுவு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றி. அடுத்து திருக்கதவும் திறத்தல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம், தென்காசிக்கு அருகாமையில் உள்ள வெங்கடேஸ்வரபுரம் கிராமத்தை சேர்ந்த சிவ திருமதி மல்லிகா ராமகிருஷ்ணன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பெருமாள் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் ஒற்று பின்னை நீர் அம்மாலிங்கி அறற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருமாலரியா திருப்புயங்கன்
திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம், தென்காசியில் உள்ள சுரண்டை பகுதியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி மாரியம்மாள் அழகு சுந்தரம் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். போற்றி என்பால் முதல் ஆகிய பொருளே உலர்ந்தது பூங்கலத்து இணைந்துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில்நகை கொண்ட திருவடி தொழுகோ சேற்றிகள் கமலங்கள் மலருந்தன் வயல் சோல் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தரே. நன்றிம்மா. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வ கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் போகலாம். நமக்கெல்லாம் இப்படி ஒரு களத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கக்கூடிய சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒன்று குவித்திருக்கக்கூடிய இந்த திருவருள் கருணைக்கும் நம்முடைய மனமொழி மேகலாலை வணங்கி பிறந்து மொழி பயின்று இந்த உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்த தாய் தந்தை முதற்கொண்டு இந்த உலகம் காரியமாகவும் இந்த காரியத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணத்தையும் கண்டு காரிய குருவாகவும் காரண குருவாகவும் வந்து பொய்யாயின எல்லாம் பொய்யகல வந்தருளி என்று நமக்கு சிவகுருவாக வந்து இந்த உடம்பிலே எம்பெருமான் திருவடியை நமக்கு காண்பித்து கொடுத்த அந்த புருவ நடுவிலே நமக்கு காண்பித்து கொடுத்த அந்த சிவகுருவை மனமொழி மெய்களாலே வணங்கி உடல் பொருள் ஆவி அத்தனையும் அந்த குருநாதருக்கு சமர்ப்பித்து நாம் நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். நம்முடைய நிகழ்ச்சியினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி அவருக்கு குருவாக இருந்த நந்தியம்பெருமான் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நம் குரு மரபுக்கெல்லாம் முதல் குருநாதனாக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருமூல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் பரியங்கி யோகம் என்கிற தலைப்பின் கீழே 19வது பாடலை நாம் இருக்கின்றோம். இன்னும் ஒரு பாடல் இருக்கு. நிகழ்ச்சி அந்த தலைப்பு பரியங்க யோகத்திலே நாம் கடைசி 2 பாடல்களில் இருக்கிறோம். மொத்தம் 20 பாடல்கள் கொண்ட தொகுப்பிலே 19வது தலைப்புக்கு நாம் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு பாடல் இருக்கிறது. இந்த பரியங்க கேசரி யோகத்தை பார்த்து முடித்து பிறகு பரியங்க யோகத்துக்கு வந்தோம். பரியங்க யோகத்தை நம்ம நின்று நிதானமா அலசி
தம்பதிகள் எப்படி இறைவனுடைய திருவடியை அடையிறதுன்னு நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில பெருமானுடைய பெருங்கருணையினால இப்ப 19வது பாடல் நம்ம சிந்திப்போம். சிவபெருமான சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். உதமறிந்தங்கே ஒரு சுழிப்பட்டால் கதமறிந்தங்கே கபாலம் கருக்கும். உதமறிந்தங்கே ஒரு சுழிப்பட்டால் கதமறிந்தங்கே கபாலம் கருக்கும். இதமறிந்தென்றும் இதமறிந்தென்றும் இருப்பால் ஒருத்தி பதமறிந்தும் உள்ளே பார்க்கடிந்தாளே. உதமறிந்தங்கே ஒரு சுழிப்பட்டால் கதமறிந்தங்கே கபாலம் கருக்கும். இதமறிந்தென்றும் இருப்பால் ஒருத்தி பதமறிந்தும் உள்ளே பார்க்கடிந்தாளே. பாடவும் செய்யலாம், படிக்கவும் செய்யலாம். சிவபெருமான் சிவசிவா. அதனாலதான் இது தோத்திரமாவும் இருக்கு, சாத்திரமாவும் இருக்கு, அழகாவும் இருக்கு சிவபெருமான். இப்ப சாத்திரமா பார்க்கலாம். பதமா பிரிச்சு பார்த்துடலாம். உதமறிந்து அங்கே ஒரு சுழிப்பட்டால் கதமறிந்து அங்கே கபாலம் கருக்கும். இதமறிந்து என்றும் இருப்பால் ஒருத்தி பதமறிந்து உம்முள்ளே பார் கடிந்தாளே. திருப்பியும் பதமா பிரிச்சு பார்த்துருவோம். உதமறிந்து அங்கே ஒரு சுழி பட்டால் கதமறிந்து அங்கே கபாலம் கருக்கும். இதமறிந்து என்றும் இருப்பால் ஒருத்தி பதமறிந்து உம்முள்ளே பார்க்கடிந்தாளே. பதமறிந்து உம்முள்ளே பார்க்கடிந்தாளே. இது பாட்டை பதமா பிரிச்சு பார்த்துட்டோம். இனி பாடலுக்கு உண்டான விளக்கத்தை பொழிப்புரிய தர்மயாதினம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். போகத்தை நுகர்தற்கு தகுதியான வழியை அறிந்து அவ்வெள்ளத்தில் மூழ்கினால் அவ்வழி உம்மால் நன்கு பயிலப்பட்டு அந்த நிலையில் தானே நரை வாராது ஒழியும். எக்காலத்துக்கும் உமது நன்மையையே நினைத்திருப்பவளாகிய சக்தியும் உமது பக்குவ காலத்தை அறிந்து உங்கள் உணர்வில் உலகியலை போக்கி அருள்வாள். ஓம் சக்தி பராசக்தி. இந்த ஒரு பாட்டு பராசக்தி தூக்கி பிடிக்குது. திருப்பி ஒரு முறை பொழிப்புரையை பார்ப்போம். போகத்தை நுகர்தற்கு தகுதியான வழியை அறிந்து, கணவன் மனைவி 2 பேரும் போகத்தை நுகர்வதற்கு தகுதியான வழியை அறிந்து அவ்வெள்ளத்தில் மூழ்கினால் அவ்வழி உம்மால் நன்கு பயிலப்பட்டு அந்த நிலையில் தானே நரை வாராது ஒழியும். சரி, எக்காலத்துக்கும் உமது நன்மையையே நினைத்திருப்பவளாகிய சக்தியும் உமது பக்குவ காலத்தை அறிந்து உங்கள் உணர்வில் உலகியலை போக்கி அருள்வாள். இதுதான் பொழிப்புரை. இப்ப சிகாரம் சைவநெறி பாடசாலையில் நம்ம எல்லாம் இத வரி வரியா சும்மா நமக்கு எப்படி இறைவன் உணர்த்துறாருன்னு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். உதமறிந்து அங்கே ஒரு சுழிப்பட்டால். இந்த உதம்ன்றது சுகம், அதான் போகம். நான் மீண்டும் சொல்றது என்னன்னா, இந்த உயிர் அன்புக்கு தான் இயங்குது. உயிர் வேற எதுக்குமே இயங்கல.
உயிர் எதனால ஆனதுன்னா அன்புனால ஆனது. ஒரு வார்த்தை. சாப்பிட்டியா? சுகம் எங்க இருக்கு? வேலைக்கு போனீங்களே, என்ன ஆச்சு? கை, கால் அமுக்கி விடவா? தண்ணி சுட வச்சு தரவா? அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை உங்கள நீட்டிக்க செய்யும். உங்க அன்ப நீட்டிக்க செய்யும். உதமறிந்து அப்படின்னா சுகமறிந்து, போகமறிந்து, உதமறிந்து அங்கே ஒரு சுழி பட்டால், இருக்கிறது ஒரு சுழி தான். சுழுமுனை தான் சுழின்னு சொல்றாங்க. அப்போ உதமறிந்து அங்கே ஒரு சுழி பட்டால்னா, போகத்தை நுகர்வதற்கு போகத்தை அதாவது இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு போற அந்த தம்பதிகள் சுகமா இருக்கணும்னு தான் உள்ள போறாங்க. அப்படி சுகமா இருக்க உள்ள போய் உதமறிந்து அங்கே ஒரு சுழி படணும். ஒரு சுழி படணும்னா மனசு ஒருநிலைப்படணும். மனசு ஒருநிலைப்படலைன்னா போகம் அனுபவிக்க முடியாது. போகத்தை அனுபவிக்க முடியாது, யோகத்தை அனுபவிக்க முடியாது. நல்லா முதல் வரியை நம்ம தெளிவாயிடுவோம். உதமறிந்து அங்கே ஒரு சுழி பட்டால் அப்படின்னா, நீங்க சுகம் அனுபவிக்கணும்னா மனம் ஒருமைப்பட்டிருக்கணும். மனசை எங்கேயோ வச்சுக்கிட்டு மனைவி கூட இருக்க முடியாது. அப்படி இருந்தா அது போகமாகாது. கணவனை விட்டுட்டு நீங்க எங்கேயோ மனசை வச்சிருந்தீங்கன்னா அங்க போகமாகாது. அது துரோகம். பச்சை துரோகம் அது. உதமறிந்து அங்கே ஒரு சுழி பட்டால், அப்போ ஒரு சுகத்தை நீங்க அனுபவிக்கணும்னா மன ஒருமைப்பாடு வேணும். மன ஒருமைப்பாடு இல்லைன்னா அங்க உதமறிந்து அங்கே ஒரு சுழி பட முடியாது. அது முதல் வரியிலே சொல்லிடுறாங்க. உதமறிந்து அங்கே ஒரு சுழி பட்டால், போகத்தை நுகர்வதற்கு தகுதியான வழியை அறிந்து மன ஒருமைப்பாடு பட்டு மூழ்கின்றோம். முதல்ல விளையாடினோம். கணவன் மனைவி சேர்ந்து விளையாடி என்னன்னு தெரிஞ்சு பரிட்சயமாயி முதல் டிபார்ட்மெண்ட் இடுப்பை கடந்துடணும், 2வது டிபார்ட்மெண்ட் வயிறை கடந்துடணும், 3வது டிபார்ட்மெண்ட் மார்பை கடந்துடணும், 4வது டிபார்ட்மெண்ட் கழுத்தை கடந்துடணும், 5வது டிபார்ட்மெண்ட் எங்க போயிடணும்? பொருவு நடுவுக்கு போயிடணும். கவனத்தை அங்க வச்சிடணும். 2 பேரும் பாம்பு பின்ற மாதிரி பின்னிக்கணும். முதல் வரி உதமறிந்து அங்கே ஒரு சுழி பட்டால், நின்னுட்டீங்க, 2 பேரும் நின்னுட்டீங்க. கதமறிந்து அங்கே கபாலம் கருக்கும், 2வது வரி சொல்லுது. அப்ப 2 பேரும் சேர்ந்து நீட்டிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதுக்கு இந்த யோகத்துக்கு மொத்தம் எவ்வளவு நேரம்? 5 நாழிகை. கணவன் மனைவி சேர்ந்து பண்ணக்கூடிய நாழிகை எத்தனது? ஒரு நாழிகை 24 நிமிஷம். ஒரு நாழிகை 24. இப்ப இதெல்லாம் கத்துக்குங்க. கல்யாணமானவங்களா இருந்தாலும் கத்துக்குங்க. வரப்போறவங்க பேரனுக்கோ பேத்திக்கோ நீங்க ரகசியமா சொல்லிக் கொடுங்க. 5 நாழிகை. மொத்தம் 5 நாழிகை. ஒரு நாழிகை 24 நிமிஷம். அப்ப 5 நாழிகை சேர்ந்தது ஒரு பரியங்க யோகம் செய்யறதுக்கான வசதி. இல்லைன்னா வெறுப்பு வந்துடும். வெறுப்பு வந்துடும். சலிப்பு வந்துடும். மனைவி எவ்வளவு பேரழகையா இருந்தாலும் சலிப்பு வந்துடும். எவ்வளவு பெரிய கட்டுமஸ்தான ஆளா இருந்தாலும் சலிப்பு வந்துடும். அப்ப சலிப்பு வராம இருக்கணும்னா 5 நாழிகை கணக்கு வச்சுக்கணும். அப்போ போகத்தை நுகர்வதற்கு சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் கத்து கொடுக்க முடியாது. அப்படி கிடையாது. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். சைவத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அதான் உதமறிந்து அங்கே ஒரு சுழி பட்டால், கதமறிந்து அங்கே கபாலம் கருக்கும்னா, அது சந்தான உற்பத்தி முடிஞ்சு போச்சா? அப்ப சுக்கிலத்தையும் சுரோணத்தையும் வீணாக்காம மேல கொண்டு போய் சேர்க்கிற வழியை கத்துக்கணும். வேற ஒண்ணுமே இல்லை. கீழ் வீட்டுல செலவில்லை. அது வீணா தான் போக போகுது. சுக்கிலமும் சுரோணம் வீணா தான் போக போகுதுன்னா அதை அப்படியே மேல கொண்டு போய் என்ன பண்ணணும்? மேல் வீட்டுல நிறுத்தணும். மேல் வீடு எது? கபாலம். கீழ் வீடு எது? இடுப்பு. கீழ் வீடும் வேணும், மேல் வீடும் வேணும். சாப்பிடுறது வாயால் தான் சாப்பிடுறோம். போறது வெளியே போய் தானே ஆகணும். இன்புட்னு ஒண்ணு இருக்குதுன்னா அவுட்புட் வேணும் இல்லையா? அதே மாதிரிதான் கீழ் வீடும் வேணும், மேல் வீடும் வேணும். எதையும் வெறுக்கக்கூடாது. உடம்பு வெறுக்கக்கூடாது. சித்தர்கள் எல்லாம் பெண்கள் அப்படி பாடுறாங்கன்னு சொல்லிட்டு வெறுத்துடக்கூடாது. அப்படி வெறுத்துதான் நான் ரொம்ப துன்பத்துக்கு ஆளானேன். அது மாதிரி வெறுக்கக்கூடாது. கீழ் வீடும் வேணும், மேல் வீடும் வேணும். ஏன்னா அங்கிருந்து தானே கபாலம் வருது. பெண்களை வெறுக்கவும் கூடாது, சீச்சின்னு சொல்லவும் கூடாது. அதுக்குள்ள பலனை நான் அனுபவிக்கிறேன். ரொம்ப அனுபவிச்சுட்டேன். ஏன்னா அந்த மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கம். சித்த மார்க்கம் போகும்போது அப்படிதான் சித்தர்கள்லாம் பாடி வைப்பாங்க.
கை காட்டி, கால் காட்டி, மால் காட்டி, கண் காட்டுவா, அப்படி போட்டு இப்படி அதெல்லாம் வந்து அது பாடுவாங்க. எதுக்குன்னா, இந்திரியங்கள் வீணாக கூடாதுன்றதுக்காக பாடுவாங்க. ஆனா அது வேணும். நாம எல்லாருமே யோனி வழியா தான் வந்திருக்கிறோம். வேற வந்து மானத்துல இருந்து ஒண்ணும் பொறக்கல. அப்போ உதமறிந்து அங்கே ஒரு சுழி பட்டால், கதமறிந்து அங்கே கபாலங்க. கதம்னா வழி. அப்போ வழி கதம்னா கதி. கதம் தான் கழி. கதம் தான் கதி. சிவகதி. அப்ப சிவகதிய வந்து ஒரு தம்பதி தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதான் வாசி யோகம். அப்ப அந்த கதி எடுக்க கத்துக்கணும். மனம் ஒடுங்க ஒடுங்க மூச்சு ஒடுங்கும். எழுதி வச்சுங்க ஒரு வெள்ளை பேப்பர்ல. கவனம் இடுப்பு கீழே இருந்ததுன்னா, இடுப்பு கிட்ட இருந்ததுன்னா மூச்சு வெளியே வரும். கவனம் வயிற்று பகுதியில் இருந்ததுன்னா மூச்சு மூக்கு வழியா வரும். கவனம் மார்புல இருந்ததுன்னா மூச்சு வெளியே வரும். கவனம் புருவ நடுக்கு வந்துச்சுன்னா மூச்சு ஒடுங்கிடும். 2 பேரும் எனக்கு செக் பண்ணி பாருங்க. மனம் வெளியே போக போக மூச்சு வெளியே வரும். ஆமா. இடுப்புல வேலை நடக்க போகுதுன்னு சொன்னா மூச்சு அவ்வளோ மூச்சு வரும். அதனால இடதுல வந்துன்னா பெண் குழந்தை, வலதுல வந்து ஆண் குழந்தை. இது நல்லா எல்லாருக்குமே தெரியும். இந்த கதை உங்களுக்கு நல்லா தெரியும். இடகலை பிங்கலையில எதுல ஓடுதோ அதுக்கேத்த மாதிரி நாடியை பார்த்து தான் குழந்தை வந்து நிக்கும். ஆனா 2 பேரும் சேர்ந்து அந்த வட்டத்துக்கே போல 72,000 நாடியை கொண்டாந்து இடுப்பு வட்டத்துக்கே போகல. 2 பேரும் போகத்துக்கு போற மாதிரி போய் இடுப்பை மூடிட்டீங்க, வயித்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, மார்பை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க, கழுத்துக்கு மேல வந்துட்டீங்க, புரு நடுவுல வந்து ஏகாந்தமா இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படி வந்துட்டீங்கன்னா மூச்சு உள்ள ஒடுங்கிடும். அதாவது மனம் ஒடுங்க ஒடுங்க சுவாசம் உள்ள ஒடுங்கிடும். மனம் வியாபிக்க வியாபிக்க மூச்சு வெளியே போயிடும். இதுதான் பாடம். அப்ப மூச்சு தான் மனசு. மனசு எவ்வளவு தூரம் உங்களுக்கு வெளியே போதோ அவ்வளவு தூரம் உங்க மூச்சு அப்பா என்ன இவ்வளவு மூச்சு வாங்க அந்த அளவுக்கு மனசு வெளியே போய் வருது. மனம் ஒடுங்கல. மனம் ஒடுங்கல. அந்த அளவுக்கு வெளியே போய் என்ன பண்ணுது? வெளியே போய் வருது. அப்ப அந்த ஒடுங்குற கலையை இன்னும் கத்துக்கல நீங்க. மனம் ஒடுங்குற கலையை இன்னும் நீ கத்துக்கல. அந்த அளவுக்கு வியாபிச்சிருக்கு. உன் வினை அப்படி வியாபிச்சிருக்கு. அது எரிக்கணும். எங்க எரிக்கணும்? புருவ நடுவை பார்த்து எரிக்கணும். நமக்கு நாமளே தோழியா மாறணும். நமக்கு நாமளே தோழனா மாறணும். போதும்டா நீ வெளியே போய் வியாபிச்சு நீ என்ன தக்கண்ட? போதும். நீ ஆசைப்பட்டதெல்லாம் போதும். அங்கேயே எரிக்கணும் அவன். எரிச்சு ஒரு தெளிவு அடையணும். எங்க போனாலும் வானம் தான், எங்க போனாலும் பூமி தான். உன்னை விட உயர்ந்த பொருள் வேற எதுவுமே இல்லைன்னு நீங்களே உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கணும். உன்னை விட ஒரு பெரிய பிரபலம் வேற எதுவுமே இல்லவே இல்லை. ஏன் பிரபலத்தை பார்த்து ஏமாறுறேன்? ஏன் கண்டவனை பார்த்து ஏமாறுறேன்? அவனுக்குள்ள எதனா இருக்குமா? இல்ல இவளுக்குள்ள எதனா இருக்குமான்னு ஏன் ஏமாறுறேன்? எவளுக்குள்ள எதுவுமே இல்லை. உனக்குள்ள என்ன இருக்குதுன்னு பாரு முதல்ல. அது நடிகரா இருக்கட்டும், நடிகையா இருக்கட்டும். அதுக்குள்ள என்ன இருக்குமோ? அவங்க பெரிய ஆளா இருப்பாங்களோ? அவங்க இப்படி இருப்பாங்களோ? அதை முதல்ல தூக்கி எட்ட போடு. நீ எப்படின்னு பாரு. அப்ப உனக்குள்ள இருக்கிறது உனக்குள்ள ஒரு உயர்ந்த பொருள் இருக்கு. அதுக்கு முதல்ல அடையாளம் கொடு, அங்கீகாரம் கொடு. அதை முதல்ல மதி. உன்னுடைய ஜீவனை மதிக்க பழகு. அதுதான். அப்ப கதம் அறிந்து உள்ளே கபாலம் கருக்குன்னா கதி தெரிஞ்சவங்களுடைய பார்வை எங்க நிக்கனா புருவ நடுவுல நின்னுடும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்போ போத்தார் சிவனும் பார்வதியும் போல இருப்பாங்க. கணவனும் மனைவி எப்படி இருப்பாங்கன்னா சிவனும் பார்வதி போல இருப்பாங்க. அது 2 பாம்பு பின்ன மாதிரிதான். போகத்தை நுகர்வதற்கு தகுதியான வழியை தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த வெள்ளத்துல மூழ்கி அதுல நல்லா பயிற்சி செஞ்சு 2 பேரும் ஏகாந்தமா இருக்க பழகினானா முடி கருக்காது அப்படின்னு இங்க பொழிப்புரையில சொல்லியிருக்கு. நான் சொல்லல. கபாலம் கருக்குன்னு தான் போட்டிருக்க காண்டி முடி கருக்குன்னு இங்க போடவே இல்லை. ஆனா பொழிப்புரை என்ன சொல்லுதுன்னா அப்படி யார் ஒருத்தர் பயிற்சி பண்றாங்களோ அவங்களுடைய நரை வாராது ஒழியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல நிறைய பத்தி முடியை பத்தி சொல்லு. கபாலம் தான் சொல்லிருக்கு. கபாலம் கருக்குன்னா புருவ நடு புருவ நடு ஓபன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த இடத்துல முடி பத்தி எதுவும் சொல்லவே இல்லை. ஆனா 2 பொழிப்புரையும் பாக்குறேன். அந்த இடத்துல முடி பத்தி சொல்றாங்க, நிறைய பத்தி சொல்றாங்க. நிறை வந்து கருப்பா மாறும்ன்றாங்க. நிறை திரை மூப்பு மாறும். உண்மைதான். நிறை திரை மூப்பு மாறும். எப்போ? சுக்கிலத்துக்கும் சுரோனத்துக்கும் செலவு இல்லை. கவனம் மொத்தம் மேல போயிடுச்சு. அவ்வளவுதான்.
இதுவரைக்கும் நான் பார்த்த ஆளுங்கள அது மாதிரி யாருமே இல்லைங்களே ஐயா. அப்படிதான் இருப்பாங்க. ஏன் நம்ம மத்தவங்கள தேடணும்? நம்ம இருப்போம். நம்ம இந்திரியங்களை வீணாக்காம நம்ம என்ன பண்ணுவோம்? கூடுமானவரையில மேல இருக்கிறது பயிற்சி செய்வோம். சொல்றாருல்ல, உத்தமன் தானே. இந்த வார்த்தை பொய் இல்லல்ல. அப்ப கதம் அறிந்து அங்கே கபாலம் கரைப்புன்னா, அந்த வழியை தெரிஞ்சவங்க எல்லாருமே சக்தியை விரயமாக்க மாட்டாங்க. தன்னுடைய பேட்டரிய வீணா செலவு பண்ண மாட்டாங்க. செலவு பண்ணலன்னா சொத்து சேரும். அப்போ நரை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா கருக்கும் சொன்னது கபாலம் கருக்கணும். கபாலம் நமக்கு வழிவிடும். நம்ம கபாலம் நமக்கு புருவ நடுவுல வழிவிடும். அவ்வளவுதான். இதமறிந்து என்றும் இருப்பால் ஒருத்தி. 3வது வரி என்ன சொல்லுது? முதல்ல உதமறிந்து அங்கே ஒரு சுழிப்பட்டல். முதல்ல சுகம் எங்கன்னு கண்டுபிடிச்சு போய் தடவி கிடவி அப்படியே ஆரம்பத்துல உட்காந்து உள்ள 2 பேரும் சேர்ந்து உட்காந்து ஒரு சுழி படணும். ஒரு நிலை படணும் புருவ நடுவுல. அப்புறம் கதம் அறிந்துன்னா மூச்சை அறிந்து மனம் ஒடுங்கி என்ன பண்ணணும்? அந்த கபாலத்தை திறக்கிற வழியை பார்க்கணும். 3வது வரி இதமறிந்து என்றும் இருப்பால் ஒருத்தி. அங்க மனோன்மணி ஒருத்தி இருக்கிறா. அவ பாப்பா. அவதான் இடுப்புலயும் இருக்கிறா. அவதான் மார்புலயும் இருக்கிறா. அவதான் வயிற்றுலயும் இருக்கிறா. அவதான் படைப்பு தொழிலும் செய்யணும். அவதான் காப்பாத்துற வேலையும் செய்யணும். அவதான் அழிக்கிற வேலையும் பார்க்கணும். அவதான் ஞானமும் கொடுக்கணும் பொருள் நடுவுல. எல்லா வேலையும் யார் பார்த்தாகணும்? அவதான் பார்த்தாகணும். 5 பேருக்கு பொண்டாட்டியா மாறுறான். பிரம்மனுக்கு சரஸ்வதியா மாறுறான். விஷ்ணுவுக்கு மகாலட்சுமியா மாறுறான். ருத்ரனுக்கு ரௌத்ரியா மாறுறா, கௌரியா. மகேஸ்வரனுக்கு பொண்டாட்டியா வரா, மகேஸ்வரியா. சதாசிவனுக்கு மனோன்மணியா வரா. இப்படி 5 உருவம் எடுக்கிறா. யாரு? ஒரே சக்தி தான். சேம் எனர்ஜி டிவைடட் பை 5. ஆற்றல். ஆற்றல்ல நீங்க 5ஆ பிரிக்கணும். படைப்பு, காப்பு, துடைப்பு, மறைப்பு, அருளல். இந்த 5த்துக்கும் ஒரு சக்தி தேவைப்படுது. இதுக்கு மகா மாயைன்னு பேரு அவளுக்கு. அப்ப 3வது வரி என்ன சொல்லுதுன்னா, இதமறிந்து என்றும் இருப்பாள் ஒருத்தி. அங்க உனக்காக காத்திருக்கலாம். என்றும் காத்து கொண்டிருக்கிறாள். அவ வாடி என் செல்லம், வாடா என் கண்ணு, அப்படி காத்திருக்கிற அந்த உயிரை என்ன பண்ணுவாலாம்? வாரி அணைச்சிக்குவாலாம் புருவ மத்தியில. போதும், நீங்க கீழே புரண்டது போதும், மேல வாங்க. இதமறிந்து என்றும் இருப்பால் ஒருத்தி, பதமறிந்து உம்முள்ளே பார் கடிந்தாளே. உங்க பக்குவத்தை பார்த்து காலத்தை அறிந்து உங்க உணர்வில் உலகியலை போக்கி அருள்வாள். இந்த உலகம் பொய் என்று உங்களுக்கு உணர்த்தி மெய் இன்பத்தை நிச்சயம் காண்பிப்பாள். அவதான் மனோன்மணி. அவளுக்கு பேர் மனோன்மணி. புரு நடுவில் இருக்கிறவளுக்கு பேர் என்னது? மனோன்மணி. என்னைக்கு அந்த பக்கம் வர போறோம் நம்ம எல்லாம்? என்னைக்கு அந்த பக்கம் வர போறோம்? நாட்டத்தை அந்த பக்கம் வைக்கணும். வச்சாதான் அவளை நம்ம என்ன பண்ணுவா பாருங்களேன். உமது நன்மையையே நினைத்திருப்பவளாகிய ஒருத்தி இருக்கிறாள். நம்ம நன்மையே நினைச்சிருப்பாளாம் ஒருத்தி. அவளுக்கு பராசக்தி. என்னைக்காவது குழந்தை திருந்தாதா? என்னைக்காவது நம்ம பக்கம் வராதான்னு காத்திருப்பாளாம். கவனம் இடுப்புல இருக்கிற வரைக்கும் வேற மாதிரி இருக்கும் புத்தி. கவனம் இடுப்பு வயிற்றுல வந்துச்சுன்னா வேற மாதிரி இருக்கும் புத்தி. சாப்பாட்டு மேல இருக்கும். மார்புல வந்தா சுகத்துக்கு பக்கம் வந்துடும். இப்படி கவனத்தை கீழே வச்சிருக்கிற வரைக்கும் சக்தி விரயமா தான் போயின்னு இருக்கும். அப்ப குருநாதருடைய பார்வைப்பட்டு குருநாதருடைய விளக்கத்தை கேட்டு காரியத்தையும் காரணத்தையும் கடந்து அந்த காரியத்துக்கும் காரணத்துக்கும் அப்பா இருக்கிற கர்த்தாவை கண்டுபிடிச்சு இதுதான் பிறவி எடுத்ததுக்கான காரணமோ அப்படின்னு நம்ம உணர்ந்து எப்போ அந்த மூலத்தை தொடுறோமோ அப்போ நம்மளுக்கு விடுவி காலம் பிறக்குது. அப்பதான் நமக்கு விடுதலை கிடையாது. ரியல் செல்ஃப் ரியலைசேஷன், என்லைட்மெண்ட். அப்ப விடுதலை வாங்கினவங்க எப்படி இருப்பாங்க? சாதுவாயிடுவாங்க. அவ்வளவுதான். எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா நடத்துறது இறைவன் தான் தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். என்ன குழந்தை மாதிரி இருப்பாங்க. அவ்வளவுதான். they don't care about இந்த உலகியல். உலகியலை பத்தின கவலை அவங்களுக்கு வராது. ஏன்னா நடத்துறது இறைவன் தெரிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு பாட்டு தான் இருக்கு இந்த பரியங்க யோகத்துல. இதுல மட்டும்தான் பராசக்தியை சிறப்பா சொல்றாங்க திருமூல நாயனர்.
அப்போ இந்த 3வது வரி என்ன சொல்ல, இதமறிந்து என்றும் இருப்பால் ஒருத்தி அப்படின்னா நமக்காக காத்திருக்கிறாளாம். வாடி என் செல்லன்னு சொல்லிட்டு குறுநுடல வாரி அணைச்சு, இந்த உலகத்து மேல் வீட்டுக்கு வந்துட்டியா? வா, 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 வா. மேல் மாடி. எது மேல் மாடி? மேல் மாடியில இருந்து பார்த்தா எல்லாம் தெரியும். நம்ம இடுப்பு பக்கத்துல இருந்து பார்த்தா தெரியாது. அது கீழ் வீடு. கீழ் வீட்ல சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா நானுன்றது இருந்தா தானே. ஆமா. அது 2வது மாடியிலயும் சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும். தீனி, வயித்துக்கு தீனி. 3வது மாடியிலயும் சண்டை இருக்கத்தான் செய்யும். மார்பு, சுகம், உண்டு, எந்து. அப்ப இதுவரைக்கும் உன்னுது என்னது இருக்கவே செய்யும். எப்ப கழுத்துக்கு மேல வருதோ அப்ப எல்லா உயிரும் சமமாயிடும். அப்ப எதிரியும் நமக்கு ஆத்ம சகோதரனா தான் தெரியும். அப்ப கீழ் வீட்ல இருக்கிற வரைக்கும் பேதம் உண்டு. மேல் வீட்ல வந்துட்டோம்னா எல்லா ஆன்மாவும் ஒண்ணுதான். அதான் பக்குவம். இந்த பக்குவத்துக்கு வர்றதுக்கு தான் ஆத்ம அனுபூதின்னு பேரு. ஆத்ம அனுபூதின்னு பேரு. ஆன்மாவுக்கு ஆண் பெண் அலி கிடையாது. அபிலாஷையினால பூமியில வந்து விகாரம் எடுத்து என்ன பண்ணுது? யோனிய தாங்கி பெண்ணா பிறக்குது. லிங்கத்தை சுமந்து ஆணா பிறக்குது. வேற ஒண்ணுமே இல்ல. இல்லைன்னா அலியா பிறக்குது. விகாரங்களை பொறுத்து, வினையை பொறுத்து, புல்லாய், பூடாய், புழுவாய், மரமாயின்லாம் விகாரம். அதன் சலனத்துக்கு ஏத்த மாதிரி, ஆசைகளுக்கு ஏத்த மாதிரி உறுப்பு. பறந்தா எப்படி இருக்குன்னு நினைச்சேன்னா நீ பறவை, அவ்வளவுதான். கல்லுக்குள்ள இருக்குன்னு ஆசைப்பட்டா தேரையா இருப்ப, அவ்வளவுதான். விருப்பம்தான். அப்ப இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்திக்கு ஏற்றாப்புல வினையை தேர்ந்தெடுத்து நம்ம உடம்பு எடுக்கிறோம். வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப இதுல என்ன பரியங்கி யோகத்துல வெற்றின்னா, முடி கருக்குன்னு சொன்னது இந்த 2வது வரி நல்ல வரி தான். ஆனா புருவ நடு திறந்துருச்சுன்றது தான் அங்க உண்மை. 2 பேரும் போகம் பண்ணாங்க. போகம் பண்ணதுல இருந்து சலிப்பு வராம என்ன பண்ணாங்க? தவத்துல உட்கார ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் பின்னிக்கின்னு என்ன பண்ணாங்க? புருவ நடுவு பார்க்க ஆரம்பிச்சாங்க. புருவ நடுவுல பார்க்கும்போது அவங்களுக்கு ஏகாந்தம் கூடிடுச்சு. இவன் சிவனும் சக்தியா மாறினாங்க. அவங்களுக்கு கவனம் இடுப்பு கழுத்து கீழே போல. அப்ப 2 பேரும் ஒண்ணா கூடிட்டாங்க. ஒண்ணா கூடின உடனே பவர் கூடிடுச்சு. அவங்களுக்கு பிரபஞ்சத்தை அணுகக்கூடிய ஆற்றல் கிடைச்சிருச்சு. புருவ நடு திறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி திறந்ததுதான் கருக்குன்னு போட்டிருக்கு. கதம் அறிந்து. அப்ப மூச்சு ஒடுங்குற கலையை கத்துக்கினாங்க. அப்ப மூச்சு ஒடுங்க ஒடுங்க ஆமை. மூச்சு வெளியே போக போக முயல். உங்களுக்கு முயல் வேணுமா ஆமை வேணுமா முடிவு பண்ணுங்க. ஏன்னா எது எவ்வளவு தூரம் வாழுதுன்னு நல்லா முடிவு பண்ணிக்க. 90 டேஸ் வாழ்க்கை வேணுமா, இல்ல ஆமை மாதிரி வாழ்க்கை வேணுமான்னு முடிவு பண்ணிக்க. 2மே ஒண்ணுதான். இந்த ஹார்ட் பீட் எவ்வளவு தூரம் துடிக்குதுன்னு பாருங்க முயலுக்கு. ஆமைக்கு எவ்வளவு தூரம் துடிக்குதுன்னு பாருங்க. அவ்வளவுதான். மூச்சு ஒடுங்க ஒடுங்க ஆமை ஆயுள் கூடும். மூச்சு செலவாக செலவாக ஆயுள் குறையும். வேற ஒண்ணுமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்க வேண்டியதுதான். வண்டி ஓட்டுறதுக்கு ஏத்த மாதிரி தான் வண்டி. நல்லா தெரிஞ்சவங்க பிராணனை வீணாக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். நல்லா தெரிஞ்சவங்க பிராணனை வீணாக்க மாட்டாங்க. இதான் ரகசியம். அப்ப இன்னொரு முறை இந்த பாட்டை படிச்சிடுறேன். சிவாய நம. அப்போ காப்பாத்துறதுக்கு பராசக்தி நம்மளுக்கு தயாரா தான் இருக்கிறா. ஆனா பயன்படுத்திக்க நம்ம தயாரா இல்லை. பாட்டுக்கு போயிடலாமா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். உதமறிந்தங்கே ஒரு சுழிப்பட்டால் கதமறிந்தங்கே கபாலம் கருக்கும் இதமறிந்தென்றோ இருப்பால் ஒருத்தி பதமறிந்தும் உள்ளே பார்க்கடிந்தாளே. பார்க்கடிந்தாள்னா உலகத்தை கடிந்தாள் அப்படின்னா உலகியல் வாழ்க்கையை முறிச்சிட்டுவா. நம்ம இந்த உலகியல்ல தான் அது நடக்கணும் இது நடக்கணும் பிரியப்படுறோம். அந்த உலகியல் வாழ்க்கையிலே முறிக்கிறாள்னா அப்படி வேற ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு தரப்போறான்னு அர்த்தம். அவ்வளவுதான். இதுதான் ரகசியம். உலகியலை முறிக்கிறா அப்படின்னா பார்க்கடிந்தாளே அப்படின்னா இந்த உலக இச்சையை வந்து முடிச்சு வச்சிருவா. மனோன்மணி உமது பக்குவ காலத்தை அறிந்து உங்கள் உணர்வில் உலகியலை போக்கி அருள்வாளா. அவள்தான். அவதான் வந்து அந்த மயக்கத்தை தீர்த்து வைக்கணும். வேற யாராலும் தீர்த்து வைக்க முடியாது. அவள்தான் மகா மாயை அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி இந்த பரியங்க யோகம் இன்னும் ஒரே ஒரு 4 வகுப்பு தான் இருக்கு. ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்த இந்த பரியங்க யோகம் கணவன் மனைவிக்கு ரொம்ப பொருந்தும்.
ஆமா. இந்த பரியங்க யோகத்தினுடைய தலைப்பு மொத்தத்தையும் YouTubeல போடும்போது, எல்லாரும் வந்து தம்பதிகளுக்கு, புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு, இல்ல இணையறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அப்படி ஒரு வாழ்வியல நெறியோட தொடங்கணும். சிவநெறியோட, செந்நெறியோட, செந்தழல் ஓம்பக்கூடிய அந்த அற்புதமான நெறியோட வாழ்க்கைய தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, இந்த நெறிய எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். திருமூலர் வழியிலன்னு சொல்லி, பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எனில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணின் நல்லதுறும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசெய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஒங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதிலே குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு உள்ள சிறப்பு நிகழ்ச்சிகள் 7 மணிக்கு பிறகு 8 மணிக்கு பிறகு 9:50க்குள்ள நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் நண்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்யுமாறு பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.